சுற்றி இருக்கிற ஜால்ராக்கள் இருக்கு பாருங்க, அவங்களே என்ன பண்ணாங்க, ஒரு கடவுள் அவதாரமாக வந்திருக்காரு, இந்தியாவை காப்பாற்ற வந்த அவதார புருஷர், விஸ்வகுரு அப்படி இப்படிலாம் சொல்லும்போது அவரே நம்பிட்டாரு. நம்பதோட இருப்பாங்க. இவர் அதுக்கும் மேலே ஒரு பக்கம் மேலே போய் ஒரு மனநல மருத்துவத்தை பேசினேன். டாக்டர் என்ன சொல்றாரு, இது ஒரு மனநோயின்றார், மருத்துவ சிகிச்சை கொடுத்தா அந்த மனநோய் போயிடும். இது என்ன பண்ணிட்டாரு, இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்திட்டாரா, இந்திய மக்கள்லாம் கஷ்டப்படாமல் வறுமையிலேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டாரா, பாலாறும் தேனாரும் ஓட வச்சுட்டாரா? முதல்ல மதவெறியை தூண்டினாரு, அதுக்கப்புறம் மாநிலங்களுக்கிடையே வடக்கு தெற்குன்னு அது ஒரு மொழி வெறியை தூண்டுறாரு. தமிழன் உங்களை ஆளலாமா? அப்போ தமிழர்கள் திருடர்களா, சாவி குணம் திருடி கொண்டாந்து வச்சுக்கிட்டாங்களா? கலெக்டராக இருந்து இது மாதிரி தனிச்சலாக இருந்து நல்ல பேர் வாங்கி, சொல்லப்போனால் அடிமட்ட மக்கள்ல இருந்து காமன் மேன்ல ஆரம்பிச்சு முதல்வர் நவீன் பட்நாயக் வரைக்கும் அவருக்கு நல்ல பேர். என்னுடைய ரத்த சொந்தம் வாரிசு கிடையாது, என்மேல் விசுவாசமாக இருக்கிறவர்கள் வாரிசாக வர முடியாது, எனக்கு ஒரிசாவை நேசிப்பவர்கள் தான் என்னுடைய அரசியல் வாரிசாக வர முடியும் நவீன் பட்நாயக் சொல்றாரு. இவர் ஒரிசாவை நேசிக்கிறாரு, அவங்க மக்கள் ஒரியா மக்கள் விரும்பல, இவன் தமிழன் வேண்டான்னு சொன்னா ஓட்டு போட போறது இல்லை. உனக்கு நான் கேட்கிறேன், ஒரு குஜராத்தி ஏன்டா எங்களை ஆள்றீங்க? இங்க வந்தா நான் தமிழனா பிறக்கவில்லையே என்பதற்காக வருத்தப்படுகிறேன். அங்க போய் தமிழ்நாட்டு மக்களை திருடன்ற, தமிழ்நாட்டு மக்கள் வெறுப்புணர்வு மிக்கவர்கள்ன்ற மாதிரி ஊப்பியில போய் பேசுற, இரட்டை வேடம் சொல்லி இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டணம் தெரிவிக்கிறாரு. உண்மைதானே? மோடி நீ 10 நாள் பிரச்சாரம் பண்ணதை தடை பண்ணணும் போட்டிருந்தா இந்த தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்குதுன்னு கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்குது தேர்தல் ஆணையம். ஒட்டுமொத்த தமிழர்களை சொல்லிவிட்டு தமிழ்நாடுலாம் திருடன்ற மாதிரி பேசுற நீ. ஒரு வி.கே. பாண்டியன் ஒரு பிரதமரே பயப்படுற அளவில் இருக்கிறாருன்னா எந்த அளவுக்கு நேர்மையும் மக்கள் செல்வாக்கும் இருந்தால் இருப்பார். ஆர்எஸ்எஸ்க்கும் எங்களுக்கும் ஒட்டுமில்லை உறவுமில்லை அப்படின்னு சொல்லி நாளைக்கு பிஜேபி தனியாக நாங்கள் செயல்படுவோம்னு சொல்லி சொன்னால் அந்த கட்சி உடஞ்சிடும். ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தனி, ஆர்எஸ்எஸ் வேண்டான்ற ஆட்கள் தனியாக கட்சி உடஞ்சிடும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநேரி விலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா.குமார் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மதன். பிரதமர் மோடி அவர்கள் திடீர்னு அவதாரமாக அவதரித்திருக்கிறார். ஆச்சரியமாக இருந்தது. இதுவரைக்கும் மனிதராக இருந்தவர் திடீர்னு நான் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டவன், அவதரித்திருக்கிறேன், நான் சாதாரண முறையில் ஒரு மனுஷனுக்கு பிறந்தவன் இல்லை அப்படிலாம் பேசியிருக்கிறார். ஒரு புது ஆயுதமா இருக்குதா, எப்படி புரிஞ்சுக்கிறது? சுற்றி இருக்கிற ஜால்ராக்கள் இருக்கு பாருங்க, அவங்களே என்ன பண்ணாங்க, ஒரு கடவுள் அவதாரமாக வந்திருக்காரு, இந்தியாவை காப்பாற்ற வந்த அவதார புருஷர், விஸ்வகுரு அப்படி இப்படிலாம் சொல்லும் போது இருதய சாம்ராட் என்னன்னா அப்படி ஒரேடியா தூக்கி வச்சு பாராட்டி சொல்லிட்டே சொல்ல என்ன ஆகும், ஒரு கட்டத்துல மனித மனம் அதை நம்ப தொடங்கிடும். அவரே நம்பிட்டாரு. அதை நம்பிட்டாரு, நம்பதோட இருப்பாங்க. இவர் அதுக்கும் மேல ஒரு பக்கம் மேலே போய் நான் தாய் வயிற்றில் இருந்து பிறந்தவன் அல்ல, அது அம்மா இருக்க வரைக்கும் தெரியலையா, அம்மா இருக்கும்போது அம்மா உன் வயிற்றுல நான் பிறக்கலன்னு சொல்லிட வேண்டியதானே. அப்ப சொல்லல, இப்ப சொல்றார், நான் தாய் வயிற்றிலிருந்து மற்ற மனிதர்களைப் போல் தாய் வயிற்றிலிருந்து நான் பிறந்தவன் இல்லை, கடவுள் நேரம் மேலிருந்து என்னை அனுப்பிட்டாருங்க. அப்ப பிறவியற்றவர்கள்னா அவதாரம். ஆனா ஒரு காரணம் சொல்றாருல்ல, ஒரு சாதாரண மனிதனுக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்க முடியுமா? இப்ப எனக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்குன்னா அது காரணம் என்ன ஆற்றல் இருக்கு? இல்லையா? எதுவுமே என்ன இருக்கு? பொய் சொல்றதுல ஆற்றல் இருக்கு, ஏமாத்துறதுல ஆற்றல் இருக்கு, மாத்தி மாத்தி பேசுற ஆற்றல் இருக்கு. வேற என்ன இவர் பண்ணிட்டாரு? இது என்ன பண்ணிட்டாரு? இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்திட்டாரா, இந்திய மக்கள்லாம் கஷ்டப்படாம வறுமையிலேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டாரா, பாலாறும் தேனாரும் ஓட வச்சுட்டாரா? என்ன ஆற்றல் இருக்கு? ஆனா நிறைய பேர் மோடிஜின்னு கொண்டாடுறாங்க. அதுதான் அந்த ஜால்ரா கூட்டம் சொல்றது நம்பிதான் இவர் இந்த மாதிரி அதுக்கு மேல போய் தான் ஒரு அவதாரம், நான் கடவுளின் நேரடியா அனுப்பி வச்சிருக்காரு, ஏதோ ஒரு காரியத்தை செய்யறதுக்கு அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. என்ன காரியம் நான் நினைக்கிறதுன்னு சொன்னா, இந்த மாதிரி படிக்காதவன்ட்டெல்லாம் ஆட்சியை கொடுக்காதீங்கடா அப்படின்னு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக அவர் அனுப்பி வச்சிருப்பாரோ நம்ம கடவுள். உண்மையா சொன்னோம்னா, நான் ஒரு மனநல மருத்துவத்தை பேசினேன் வரதுக்கு முடியும், என்ன சார் இது மாதிரின்ட்டு. டாக்டர் என்ன சொல்றாரு, இது ஒரு மனநோயின்றார். அப்படியா? இது ஒரு மனநோய், இந்த மனநோய்க்கு மருந்தெல்லாம் உண்டு, மருத்துவ சிகிச்சை கொடுத்தா அந்த மனநோய் போயிடும் அப்படின்னு சொல்லி மோடி ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்க்கறது அவருடைய உடல்நலத்துக்கும் மனநலத்துக்கும் நல்லது. நான் சொல்லலை,
மருத்துவரே நான் கேட்டேன், மணல் மருத்துவரே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டேன். இன்னொன்று சொல்றாங்க இல்லையா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. மக்கள், வட இந்திய மக்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள், இப்போ ஒரிசா அந்த மாதிரி பகுதியெல்லாம் தீவிர நம்பிக்கை கொண்டவர்கள். தான் ஒரு அவதாரம்னு சொன்னா மக்கள் நம்பி ஆதரிச்சு ஓட்டு போடுவாங்க. இந்த தோல்வியை சங்கராச்சாரியாருக்கெல்லாம் எலெக்ஷன் நின்று பிரதமர் ஆயிடலாம்ல. யோகி ஆதித்யநாத் ஜெயிச்சிருக்கிறாருல. யோகி ஆதித்யநாத் அரசியல் கட்சியில இருந்து ஜெயிச்சார், அவ்வளவுதான். சங்கராச்சாரியார் ஜெயிக்க சொல்லுங்களேன், எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு பிரதமர் ஆயிடலாமா? ஏன் யோகி ஆதித்ய பிரதமர் ஆகல? அடுத்த பிரதமர் வாய்ப்பு எல்லாம் சொல்றாங்கல்ல. அதுக்கப்புறம் அது இயல்பா யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு இருக்கிறதுங்க. ஒரு இறைவன் நேரடியா வந்துடணும். அவர் சாமியார் மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா நேரடியாக பிரதமருக்கு தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கணும்ல. அவரே பிரதமர் ஆயிருக்கணும்ல. படிப்படியா வர்றது யார் வேணா வரலாம், அது மனித பிறவி வரலாம். இறை நம்பிக்கை உள்ளவர்கள் மக்கள்னு சொன்னா ஒரு சாமியாருக்கு தான் நான் ஓட்டு போட்டு அவரை பிரதமராக ஆக்கியிருக்கலாம்ல. ஏன் மோடிக்கு ஓட்டு? மோடி இன்னைக்கு தானே நான் அவதார புருஷன்றாரு, இதுக்கு முன்னாடி சொல்லல. இன்னைக்கு அவதார புருஷன் சொல்லிட்டா உடனே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களே அவருக்கு. இவருக்கு அதுதான் ஒரு மனநோய் அவருக்கு. அவர் மருத்துவரை பார்க்கறது நல்லது. அவரு ஒரிசா எலெக்ஷனை வச்சுதான் இதெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப அங்க ஒரு ஆன்மீக பூமி. இப்ப அங்க ஒரு தேசிய உணர்வு ஒன்று இருக்குது, ஒரு மாநில உணர்வு ஒன்று இருக்குது. ஒரிசா மக்கள், ஒடியா மக்கள் அவர்கள் தான் அந்த மாநிலத்தை ஆளணும். ஒரு தமிழன் இங்க ஆண்டுகிட்டு இருக்கிறான். இது ஒரிசாவின் ஒரு சுயமரியாதைக்கு இழுக்கு, அவமானம். இந்த தொழில பிரச்சாரம் போயிட்டு இருக்கு இல்லையா. இப்ப அமித்ஷா பேசுறாரு, மோடி பேசுறாரு. மோடி இன்னும் எக்ஸ்ட்ரீமா போறாரு. பூரி ஜெகநாதர் கோயில உள்ள கருவூலத்துடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருச்சுன்னு சொல்றாரு. பிரதமர் பேசுற பேச்சா இது? மொழி வெறியை தூண்டுறாரு. முதல்ல மதவெறியை தூண்டினாரு. அதுக்கப்புறம் மாநிலங்களுக்கிடையே வடக்கு தெற்குன்னு அது அங்க போயிட்டு ஊபியில போயிட்டு தென் மாநிலங்கள்லாம் அவங்கள பத்தி இழிவா பேசுறாங்க, அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு காங்கிரஸாக ஓட்டு போட போறீங்கன்னு சொல்லி ஒரு வெறுப்பை தென் மாநில மக்களுக்கும் வட மாநில மக்களுக்கும் இடையே ஒரு வெறுப்பை உருவாக்குற மாதிரி வெறுப்பு பேச்சை இது பண்றாரு. அவங்களுக்குள்ள ஒரு மோதலை உண்டு பண்ற மாதிரி. இப்ப என்ன சொல்றாரு? மொழி வெறியை தூண்டுறாரு. தமிழன் உங்களை ஆளலாமா, தமிழன் உங்களை நிர்வகிக்கிறதா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த கருவூல சாவி 2018 காணா போச்சு. அந்த சாவி தமிழ்நாட்டில் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப தமிழ்நாடுகள் என்ன திருடர்களா? சாவியை திருடி கொண்டாந்து வச்சுக்கிட்டாங்களா? ஒட்டுமொத்தமா போடணும். சரி, அவர் உண்மையை சொல்றேன். அவருக்கு அங்கே மீன் பண்றது கார்த்திகேய பாண்டியன் தான். வி.கே. பாண்டியன் தமிழ்நாட்டுக்காரர், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. 2000 அங்கே போய் ஐஏஎஸ் அதிகாரியாக அது துணை கலெக்டராக ஜாயின் பண்ணி அப்படியே மக்கள் சேவையில் சிறப்பாக செஞ்சு அரசு திட்டங்கள்லாம் சிறப்பாக நடைமுறைப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நல்ல பேர் வாங்கிட்டார். அதன் பிறகு 2013 நினைக்கிறேன் முதலமைச்சருடைய தனி செயலாளராக நியமிக்கிறாங்க. அதுலேயும் கலெக்டராக இருந்து இது மாதிரி தனிச்செயலாக இருந்து நல்ல பேர் வாங்கி, சொல்லப்போனால் அடிமட்ட மக்கள்ல இருந்து காமன் மேன்ல ஆரம்பித்து முதல்வர் நவீன் பட்நாயக் வரைக்கும் அவருக்கு நல்ல பேர். இந்த கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா 3 மாநிலங்கள் கொரோனாவை கட்டுப்படுத்துறதுல முன்னிலை இருந்த மாநிலங்கள் ஒன்று கேரளா, தமிழ்நாடு, ஒரிசா. குஜராத்லாம் கிடையாது. ஒரிசா ஏன் அப்படி இருந்து? ஊப்பியில் பணம் இருந்தது கங்கையில், எங்கெங்கோ எரிச்சாங்க ரோட்டில். ஆனால் ஒரிசாவில் கட்டுப்படுத்தினா இவர் ஒரு முக்கியமான ரோல் அதில். இது மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு நல்ல பேர் வாங்கி சிறப்பாக பல மாற்றங்கள், நிர்வாக சீர்திருத்தம்லாம் பண்ணார். கரெக்டாக மக்களுக்கு போய் சேருது. நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், கவர்மெண்ட் ஆஃபீஸுகளில் போனீங்கன்னா உங்களை மரியாதையாக நடத்துவான். மரியாதையாக நடத்தி உங்களுக்கு வேண்டியதை கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சியாக வெளியில் வர முடியும். அந்த நிலைமையை உருவாக்குனார். அதனால அவர் மக்கள்கிட்ட நல்ல பேர் இருக்கு. நவீன் பட்நாயக் என்ன சொல்லிவிட்டாரு? என்ன பண்ணார்? போன வருஷம் அவர் விருப்ப ஓய்வில் வந்தார். அல்ல, அதுதான் கேள்வியே. ஒரு அதிகாரியாக இருந்தார், தனி செயலாளராக இருந்தார். அது வரைக்கும் ஒரு அதிகாரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர், இந்தியாவில் எந்த பகுதியும் போய் வேலை செய்வார், நல்ல பேர் வாங்கிட்டார், பரவாயில்ல. ஆனா ரிசைன் பண்ணிட்டு கட்சியில சேர்றாரு. ஒரு கேபினெட் இணையான ஒரு அமைச்சர் பதவி. அது கட்சிக்காரங்க விருப்பம், நவீன் பட்நாயக் விருப்பம். இவரு அவர் கூப்பிட்டுருக்காரு, சேர்ந்திருக்காரு, அவ்வளவுதானே. விருப்பவை வாங்கிட்டு ஒரு அமைச்சரவை கேபினெட் மினிஸ்டருக்கு இணையான ஒரு பதவியை உருவாக்கி 5T டிரான்ஸ்பரன்சி, டைமிங், டைம்லைனு, இந்த மாதிரி 5 டீல ஆரம்பிக்கிற 5 இதை எல்லா துறையிலும் அவர் தலையிட்டு இது சரியா நடக்குதான்னு பார்க்கலாம். அந்த மாதிரி அதிகாரம் மிக்க ஒரு இதை இப்போ உருவாக்கி அவருக்கு மேலே முதலமைச்சர் தான் நேரடியாக அவர் முதலமைச்சர் தான் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு அமைச்சருக்கு இணையான ஒரு பதவியை உருவாக்கி அதில் அவர் தலைவராக போட்டிருக்காங்க அந்த துறைக்கு. அதனால தான் என்ன சொல்றாங்க, அவர் நிழல் முதலமைச்சராக இருக்கிறார். உண்மையிலே ஆளுவது இருந்தா என்னங்க தப்பு? நேர்மையா இருக்காரு, திறமையா இருக்கிறாரு, நல்ல பேர் வாங்கியிருக்காரு, மக்களுக்காக பாட்டுப்பாரு. அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய ரத்த சொந்தம் வாரிசு கிடையாது, என்மேல் விசுவாசமாக இருக்கிறவர்கள் வாரிசா வர முடியாது. எனக்கு ஒரிசாவை நேசிப்பவர்கள் தான் என்னுடைய அரசியல் வாரிசா வர முடியும். நவீன் பட்நாயக் சொல்றாரு. இவர் ஒரிசாவை நேசிக்கிறாரு,
தமிழ்நாட்டிலேருந்து போனாலும் ஒரிசா மாநில மக்கள் நல்லா இருக்கணுங்கிறத அந்த மாநிலம் நல்லா இருக்கணும் ஒரு 25 வருஷமா உழைச்சிருக்காரு. நல்ல அங்கதான் பேர் பொண்ணு வாங்கியிருக்காரு. எடுத்திருக்காரு, அங்கதான் அது பொண்ணு அவங்க எடுத்திருக்காரு. விருப்பம். நாளைக்கு எலெக்ஷன்ல நின்னா மக்கள் ஓட்டு போட்டா தானே அவர் ஜெயிச்சு வர போறாரு. அவங்க மக்கள் ஒரியா மக்கள் விரும்பல, இவன் தமிழர் வேண்டான்னு சொன்னா ஓட்டு போட போறது இல்ல. உனக்கு நான் கேட்கறேன், ஒரு குஜராத்தி ஏன்டா எங்களை ஆள்றீங்க? அவர் நாட்டு தானங்க ஆள்றாரு. ஏன்னா தமிழ்நாட்டை அவர் தானே ஆள்றாரு. நான் கேட்கறேன் அப்புறம் கேள்வி, எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எங்களை ஆடுறேன்னு சொல்றீங்க. இங்க வந்தா நான் தமிழனா பிறக்கவில்லையே என்பதற்காக வருத்தப்படுகிறேன், கண்ணீர் வர்றாரு. நான் தமிழ் பேச முடியலையேன்னு வருத்தமா இருக்கு. திருக்குறள் சொல்றார், புறநானூறு சொல்றாரு, நான் திருவள்ளூர் மன்றம் அமைத்து உலகம் முழுவதும் திருக்குறளை கொண்டு சேர்க்க போறேன்றாரு. இதெல்லாம் தமிழ் இவ்வளோலாம் சொல்லிவிட்டு அங்கே போய் தமிழ்நாட்டு மக்களை திருடன்ற, தமிழ்நாட்டு மக்கள் வெறுப்புணர்வு மிக்கவர்கள்ன்ற மாதிரி ஊப்பியில் போய் பேசுகிற, இரட்டை வேடம்னு சொல்லி இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவிக்கிறாரு. உண்மைதானே? இரட்டை வேடம் தான். இங்கே வந்தால் ஒன்று பேசுறது, அங்கே போய் தமிழ் இழிவாக பேசுறது, என்ன பேச்சு இது? ஓட்டுக்காக இதே தேர்தல் முடி பேசினீங்க. தென் மாநிலங்களில் தேர்தல் முடியறதுக்கு முன்னாடி தென் மாநில மக்கள்லாம் உங்களுக்கு இழிவாக பேசினாரா? தென் மாநிலம் தேர்தல் முடிஞ்ச பிறகு தென் மாநில மக்கள் மீது ஒரு வெறுப்பு உணர்வை கொண்டு ஓட்டுக்காக ஊபி மக்களை தாஜா பண்றது, தென் மாநில மக்களெல்லாம் உங்களுக்கு இழிவா பேசுறாங்க, அங்க போய் கூட்டணி வச்சுட்டு காங்கிரஸ் கூட ஓட்டு போடுறீங்களான்னு போய் கேட்கிறாரு. இது எவ்வளவு கேவலமான ஒரு பேச்சு. நாலாந்தர பேச்சாளர் பேசலாம், அவர் பிரதமர் இந்த மாதிரி மக்களுக்குள்ள வெறுப்பு விதைக்கலாமா? இல்ல, அவர் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு ஒடிசா ஒரு மக்களுடைய பிரதிநிதி ஒருத்தர் வரலாம், அங்க இருந்து ஒருத்தர் வரலாம், ஒரு தமிழன் மொத்தத்தையும் ஆள்றான், அந்த மாநில மக்கள் பார்த்துக்கிறாங்க, உனக்கு என்னையா? அந்த மாநில நாளைக்கே ஒரு வி.கே. பாண்டியன் போய் தேர்தல் நிக்கிறான்னு வச்சுங்க, அவங்க மக்கள் விரும்பினா ஓட்டு போட போறாங்க, விரும்பலன்னா வேண்டாம். அவங்க மக்களுக்கு என்ன, அவன் என்ன நினைக்கிறான், நமக்கு எவன் நல்லது செய்யறானோ அவனுக்கு ஓட்டு போடுறான். அவன் தமிழனா, குஜராத்தியா, ஒரிசாவா, வெஸ்ட் பெங்காலா, அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. அவனுக்கு நல்லது செய்யறவன், அவனுக்கு பிடிச்சவனா இருந்தா நல்லவன் இருக்கான், திறமையா இருக்கான்னா ஓட்டு போடுவான். இல்ல வேண்டாம், திறமை இல்லாட்டியும் பரவாயில்ல, நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல, ஒரியாக்காரன் தான் வரணும்னு சொன்னா ஓட்டு போட போட்டான். அந்த மக்கள் விருப்பம். நீ ஏன் அதை போய் வெறுப்பை தூண்டிட்டு இருக்கிற? ஆனா யதார்த்தத்துல ஒண்ணு இருக்கு இல்லையா, அங்க அவர் இப்போ அவருக்கு உட்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்ட வேலைகளை செய்யறாரு. ஒரு கேபினெட் போஸ்டிங்க்கு இணையான ஒரு பதவி கொடுத்துருக்காங்க, அவர் அதுல தலையிடலாம். அது இல்லாம இவர் குறை தீர்க்கும் மையங்கள் தோறும் போறாரு, போய் என்ன குறைகள்னு கேட்கிறாரு, தீர்க்கிறாரு. முதல்வர் போக சொல்றாரு, ஹெலிகாப்டர் கொடுத்து போயிட்டு வர சொல்றாரு, ஒவ்வொரு தொகுதிக்கும் நான் சொல்லிதான் வர்றாருன்னு முதல்வர் வெளிப்படையா சொல்றாரு. பிற அமைச்சர்களுக்கு இந்த சலுகைகள் இல்லை இல்லையா? அவர் யார் மேல நம்பிக்கை இருக்கோ அவரை தான் முதல்வர் அனுப்புவாரு. அது முதல்வர் யார் அனுப்புறாரு அவர் விருப்பம். அது நீங்க உங்க அலுவலகத்துல ஒரு இடத்துக்கு போகணும்னா உங்க அலுவலகத்துல யார் வேணா இருக்கலாம், ஒரு ஆபீஸ் பாய் மேல உங்க நம்பிக்கை இருக்குன்னா ஆபீஸ் பாய் அனுப்புவீங்களா? என்ன தப்பு? இந்த வேலையை தான் முடிச்சுட்டு வருவார் கரெக்டானா அனுப்புறீங்க. நவீன் பட்நாயக் போறாரு, அவருக்கு மாலை மரியாதை செய்யறாங்க, கொண்டாடுறாங்க, பூ போடுறாங்க, அதுக்கு இணைய இவரும் மக்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. நல்லவரா இருக்காரு, நல்லது செய்யறாரு, கொண்டாடுறாங்க. நான் திருநெல்வேலியில திருமணத்தில் ஒர்க் பண்ணும்போது 1985 குனிகால் சிங்னு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், சப் கலெக்டர், அவர் என்ன பண்ணாரு, ஃபுல்லா ஆக்கிரமிப்பு பஸ் ஸ்டாண்டை சுத்தி எல்லாத்தையும் காலி பண்ணாரு. ஒரு பக்கம் படம் போட்டேன் தினம், ஒரு வாரம் பின்னாலே கூட்டம், மக்கள் கூட்டம் வரும். இப்போ அதுக்கு பிறகு இந்த பாலி சண்முகன் ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா, திமுக இருந்தார், ஒரு லாயர். அவர் கடைசியில அந்த ஒரு பெரிய மைதானத்தை மீட்டார் ஆக்கிரமிப்புல இருந்து, பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்ல. அதுக்கு குனிகால் சிங் மைதானம் பேர் வச்சாங்க. அந்த குனிகால் சிங்கை அப்ப கலெக்டர் படம் ஒண்ணு கூட வராது, சப் கலெக்டர் படம் பக்கம் பக்கமா வருது. கலெக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஒரு சப் கலெக்டர் இவ்வளவு போடுறீங்க, எனக்கு கூட போட மாட்டேங்க, நீங்க தெருவுக்கு இறங்கி மக்கள் பணியாற்றினா நாங்கள் போடுறோம் சார்னு, நீங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டீங்கன்னா எப்படி போட முடியும் அப்படின்னு. அப்போ ஒரு சப் கலெக்டருக்கு தான் கொண்டாடக்கூடாதா? மக்கள் பணி செய்யறாரு, மக்கள் பாராட்டுறாங்க. எந்த கடைக்காரன்லாம் ஆக்கிரமிப்புன்னு அடிச்சு உடைச்சாரோ அதே கடைக்காரன் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்ப கடை எடுப்பு நடத்தினாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுன்னு. எங்க கடையை உடைச்சாருங்க, ஆனால் ஆக்கிரமிப்புல இருந்து சட்டப்படி தான் பண்ணாரு. எங்களுக்கு டைம் கொடுத்தாரு, நாங்கள் காலி பண்ணல, புல்டோசர் எடுத்து உடச்சிட்டு போயிட்டாரு. நம்ம மக்கள் பணி செய்யறாரு, கொண்டாடுறோம். அது போல அவர் மக்கள் பணி செய்யறாரு, வி.கே. பாண்டியன், கொண்டாடுறாங்க. இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி, இவரை மட்டும் மையப்படுத்தி பிரச்சாரம் செய்யறது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எதிர்கட்சிகள் எடுத்து ஒரு மொழிவெறியை தூண்டி நவீன் பட்நாயக் அவர் ஒரு தமிழனை கொண்டாந்து உங்களை ஆள வச்சிருவாரு, நாங்க வெற்றி பெற்றோம்னு சொன்னா ஒரு ஒரியா இளைஞர் ஆளுவார், உங்களை யார் ஆளணும் அப்படின்னு மொழிவெறியை தூண்டி ஓட்டு வாங்கறதுக்கு பாக்குறாங்க. சரி, பிரதமர் தூண்டக்கூடாது சொல்லியிருக்கு, இன்னைக்கு கூட சொல்லியிருக்குல்ல, தேர்தல் ஆணையம் கெஞ்சி இருக்குல்ல, மொழி பத்தி, இனம் பத்தி, மதம் பத்தி எல்லாம் பேசக்கூடாது, பேசிடாதீங்க. அதே கெஞ்சி இருக்குதுன்னு சொல்றீங்க, அது கண்டிப்பா சொல்லியிருக்குதுன்னு சொல்லுங்க. அவர் கண்டிப்பா எங்க சொல்லியிருக்காங்க, தவிர்க்க வேண்டுகிறோம் தான் போட்டிருக்காங்க, ரெக்வஸ்ட் தானே அது. அதான் கெஞ்சிறது. ஒரு அதிகாரம் கையில வச்சிட்டு இருக்க மதவெறி பிடிச்சு பேசுறாரு, அதுக்கு புகார் கொடுத்துருக்குறாங்க.
அந்த புகார் மீது உடனடியாக நீ வந்து மோடிக்கு நோட்டீஸ் அனுப்பணும். அதை விட்டுட்டு கட்சிக்கு அனுப்புறீங்க. யார் பேசுகிறோம் அவங்க தானே. கேசிஆர் என்ன பண்ணாங்க, தெலுங்கானாவில் 2 நாள் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டாங்கல்ல. அந்த மாதிரி மோடி நீ 10 நாள் பிரச்சாரம் பண்ணாதுன்னு தடை போடணும்னு போட்டிருந்தா இந்த தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்குதுன்னு கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்குது தேர்தல் ஆணையம். பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால கூட்டணி தர்மம், கூட்டணி கட்சி மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி தர்மப்படி ஒரு சுயேட்சையான நிறுவனத்தை விமர்சிக்கலாமா? சுயேட்சையா நிறுவனம் சுயேட்சையா செயல்பட்டா நம்ம ஏன் விமர்சிக்க போறோம், பாராட்டிட்டு போறோம். சரி, ஒரிசாவில் இப்போ யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது? மோடிக்கா நவீன் பட்நாயக்கா? நவீன் பட்நாயக் தான். அவர் நல்ல சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. அவர் ஒரு முதலமைச்சர் மாதிரியே கிடையாது, அவர் ஒரு மாதிரி அதிகாரி மாதிரி தான் அவரே செயல்படுறது. பந்தாகந்தாலா இல்லாத ஒரு எளிமையான ஒரு முதலமைச்சர். அவர் பாடு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு மக்கள் என்ன செய்யணுமோ செஞ்சிட்டு இருக்காரு. மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணுவாங்க. தனக்கு இணையா அவருக்கு கொண்டாடுறாங்கன்னு சொன்னா, அவரை கூப்பிட்டு இன்னொரு பெரிய பதவியில் உட்கார வைக்கிறாருன்னு சொன்னா, அது எவன் நல்லவனோ அவன் தான் மக்களுக்கு நல்லது செய்ய வேணும்னு நினைக்கிறார்ல, பொறாமப்படல. டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஒரு கலெக்டர் வந்து அவர் பையனை ஒரு அரசு பள்ளியில் சேர்த்தார் ஈரோடுல. அது பத்திரிகைலாம் செய்தி வந்துச்சு. அடுத்த நாள் அந்த கலெக்டர் டிரான்ஸ்ஃபர் தெரியுங்களா, ஜெயலலிதா ஆட்சியில். அப்படி இருக்கிற இடத்துல வந்து ஒரு முதலமைச்சர் வந்து தனக்கு இணையா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கொண்டாடுறாங்கன்னா அவர் அவரும் சேர்ந்து கொண்டாடுறாருன்னு சொன்னா, அப்போ மக்கள் பணியை சிறப்பாக செய்யற எண்ணம் இருந்தால் தானே அந்த மாதிரி கொண்டாடுவாங்க. அதீதமா முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு கட்சிக்காரர்களே பொறாமப்படுற அளவுக்கு வருது இல்லை? கட்சிக்காரங்க பொறாம தாங்க படுவாங்க. கட்சியில் நம்ம அம்மா நாள் இருக்கும், ஒரு அதிகாரியை கூட்டாந்து இவ்வளோ பெரிய பதவியில் உட்கார வைக்கிறாங்க, அவரை கொண்டாடுறாங்க. முதலமைச்சருக்கு இணையா அவரை கொண்டாடுறாங்க, முதலமைச்சரும் அதை வந்து என்கரேஜ் பண்றாருன்னு சொன்னா கட்சிக்காரன் கோபப்பட தான் செய்வான். அவனை கொண்டாடினா அவன் பேசாம இருப்பான். அவனை கொண்டாடினா நேர்மையாக செய்யப்பட்டான்னு தெரியும், நேர்மையான அதிகாரி இருக்கும், கொண்டாடுறாரு. எதிர்கட்சிகள் அவர் மீது எழுப்பிய கேள்விக்கு 4 பக்க அறிக்கையை வந்து முதலமைச்சர் எந்திரிச்சு வாசிக்கிறாரு, வேற யாருக்கும் இப்படி செஞ்சது கிடையாது. ஆமா, இவர் என்ன சொல்ல போனா மோடியே வந்து வி.கே. பாண்டியனை கண்டு பயப்படுறாரு. இல்லை நேரடியாக சொல்ல வேண்டியதானே, சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்றார்ல, பூரி ஜெகநாதர் கோயிலுடைய கருவூல சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றாருல. அது ஒன்று, அவர் அதிகாரத்தில் இருக்கிறார். சிபிஐலேருந்து என்ஐஏ வரைக்கும் அவர்கிட்ட இருக்கு. அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா ஒரு அவதார புருஷன் ஆயிட்டாரு இல்லையா, கடவுளின் அவதாரம் ஆயிட்டாரு. அப்படி அந்த கடவுளின் அவதாரத்தை கூட ஜெகநாதர் கோயில் பக்கி சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு அதை கண்டுபிடிக்க தெரியல. அதை வந்து பாண்டியனை தான் அவர் மீன் பண்றாரு. உண்மையா ஆனா பேரை சொல்லல, அமித்ஷாவும் பேரை சொல்லல. பேரை சொல்ல வேண்டியது தானே. பேரை சொல்றதுக்கு என்ன பயம்? பயம்தானே, பயப்படுறாரு. அதனால பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒட்டுமொத்த தமிழர்களை சொல்லிவிட்டு தமிழ்நாடெல்லாம் திடன்ற மாதிரி பேசுற நீ. ஒரு வி.கே. பாண்டியன் ஒரு பிரதமரே பயப்படுற அளவில் இருக்கிறாருன்னா எந்த அளவுக்கு நேர்மையும் மக்கள் செல்வாக்கும் இருந்தால் இருப்பார். ஜனநாயகம்னு என்னங்க, மக்கள் செல்வாக்குள்ளவங்க தான் நம்ம ஆட்சியில் உட்காடுறாங்க. அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு. மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா அவர் செய்வாராத நவீன் பட்நாயக் திரும்ப ஒரு ஆட்சிக்கு வந்தா நினைப்பாரு. பிஜேபி RSS ரெண்டையும் பிரிச்சே பார்க்க மாட்டோம், ரெண்டும் ஒண்ணுதான். RSS அரசியல் பிரிவு தான் பிஜேபி. இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ வந்து நட்டா ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார், ரொம்ப ஓப்பனா சொல்றார். பிஜேபியோடைய செயல்பாட்டுக்கு RSS வழிகாட்டுதல் தேவையில்லை, நாங்க இண்டிபெண்டா செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க RSS தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து ஏற்றி விட்ட ஏணியை எட்டி உதைத்து விட்டார். 2 பேரும் சேர்ந்து திட்டு பேர்ல நாடகம் ஆடுறாங்க. நாடகம் தானா? ஆமா, RSS அஜெண்டாவை திரும்ப ஆட்சிக்கு வந்துட்டால் அரசியல் சாசனத்தை தூக்கி போட்டுருவாங்க. ஸ்டேட் இருக்காது, மாநிலம் இருக்காது, எந்த மொழியை பற்றி பெருமையாக பேசிக்க முடியாது. அவங்க ஒரு பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் ஆக்கிவிடுவாங்க. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கலாச்சாரம், ஒரே உணவு, அந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்கன்றது தான் இப்போ காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணுறது. மற்ற கட்சிகள்லாம் RSS சித்தாந்தத்தை இவங்க அப்படிலாம் கிடையாது. RSS பற்றிலாம் நாங்கள் சொல்கிறத பற்றி கவலைப்பட மாட்டோம், நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு RSS சித்தாந்த RSSக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு ஒரு கதை விடுறாங்க. இப்போ ஆனா ஊபியில் RSS இறங்கி வேலையை செய்யல, அவங்க அறிவிச்சுட்டாங்க ஸ்ட்ரைக்கு. நாங்க ரெஃபர் பண்ண வேட்பாளர்கள் யாரும். அது ஒரு பக்கம் பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. என்னன்னா அவங்க வந்து மோடி வந்து RSS தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர பாக்குறாரு. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரியான பேச்சுக்கள் இருக்குல்ல, RSS வந்து நான் ஏணி வச்சுட்டாங்க, தேவையில்லை, அப்போ வந்து எங்களுக்கு RSS உதவி தேவையா இருந்துச்சு போன எலெக்ஷன்ல, இப்ப நாங்க வளர்ந்துட்டோம், எங்களுக்கு RSS உதவி தேவையில்லை, ஆலோசனையே தேவையில்லை, அவங்க ஒண்ணு எங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டும், நாங்க சுயமாக செயல்படக்கூடிய பாடி அப்படின்னு சொல்றதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகம். இவங்க RSS மீறி ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு அந்த மாதிரியான ஒரு முடிவை RSS வேண்டான்ற ஒரு முடிவை வந்து வெளிப்படையா எடுத்தால்
கட்சியே உடைஞ்சுவிடும். பிஜேபி தீவிரமான ஆர்எஸ்எஸ்லாம் கட்சியில இருக்காங்க. இல்ல அந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமா அதை? இப்போ மோடியும் அமித்ஷாவும் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க கட்சியே அப்படின்னு சொல்றாங்க. சீனியர் தலைவர் எல்லாம் ஓரம் கட்டியாச்சு. ஆர்எஸ்எஸ் விட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் பேச நாங்க இன்னும் கேட்க மாட்டோம், ஆர்எஸ் எங்களுக்கு தேவையில்லை, ஆர்எஸ்எஸ்க்கும் எங்களுக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி நாளைக்கு பிஜேபி தனியா நாங்க செயல்படுவோம்னு சொல்லி சொன்னா அந்த கட்சி உடைஞ்சிரும். ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தனி, ஆர்எஸ்எஸ் வேண்டான்ற ஆட்கள் தனியா, கட்சி உடைஞ்சுவிடும். வாஜ்பாய் காலத்துல ஹெட்கேவாரை போற்றுவார், கோல் ஒர்க்கரை போற்றுவார், சமாதிகளுக்கு போவார், நினைவு நாளை கொண்டாடுவார். இவர் இந்த 10 வருஷத்துல அவங்க பேர்கள் கூட பயன்படுத்துறது இல்ல, அவங்களுக்கு புகழ் அஞ்சலி செலுத்துறது இல்ல, சமாதிக்கு இன்னைக்கு வரைக்கும் போனது இல்ல. மோடி வந்து தான் தான் எல்லாம், தன்னதான் கடவுள் தர எல்லாம் நான் தான், தன்னை வந்து ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போறது. இது ஒரு ஆன்மீக சர்வாதிகாரம் அவர் பாணியில் சொல்லணும்னா. அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால வந்து யாரையும் மதிக்க மாட்டாரு. அத்வானியை மதிச்சாரா? அத்வானியோட சிஷ்யன் தான் அவரு. அத்வானியை மதிக்கிறாரா? ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் விடைபெறும்போது கும்பிட்டார இந்த பக்கம் திருப்பிக்கிட்டார், மதிச்சாரா? யாரையும் மதிக்க மாட்டார் அவரு. இப்ப இருக்கிற குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற கட்டடம் திறக்கிறதுக்கு கூப்பிட்டாரா? ராமர் கோயிலுக்கு கூப்பிட்டாரா? யாரையும் அவர் மதிக்க மாட்டாருங்க. அதே பாணியில் தான் போயிட்டு இருக்கு. ஆனா இதே பாணி போச்சுன்னா ஆர்எஸ்எஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க ஆர்எஸ்எஸ் மீறி அந்த சித்தாந்தத்தை நாங்க செயல்படுத்தணும் அவசியம் இல்லை, அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா பேசுற அளவுக்குலாம் போக முடியாது. இல்ல அவங்க சித்தாந்தத்தை மறுக்கல, நாங்க இண்டிபெண்டன்ட், நாங்க இண்டிபெண்டன்டாலாம் நீங்க செயல்பட முடியாது. அங்கிருந்து ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் தானே வந்து உட்காந்துக்கிட்டு அமைப்பு செயலாளர் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கண்காணிக்கிறாங்க. நீ வெளில போன்னு சொல்லாங்களா? அமைப்பு செயலர் வெளியில போ, தலைவர் நட்டா பார்த்து பாரு எல்லாத்தையும். பிஎல் சந்தோஷ் வந்து நீ வெளியில போ, பிஜேபி ஆபீஸ்க்குள்ள உனக்கு இடம் கிடையாது அப்படி சொல்லுங்க பாப்போம். அலுவலகத்தை அவங்க தான் கட்டுப்படுத்துறாங்க. இதெல்லாம் நாடகம்ன்றா, உண்மையா அது மாதிரி பேசதான் கொடுத்தான். எல்லாம் நாடகம். எப்படியா ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக நாங்க வந்து சுயமா செயல்படுவோம், ஆர்எஸ் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம். ஏன்னா ஆர்எஸ் எல்லாம் சொல்றான், அடுத்தது வந்து ஞானவாபியில விஸ்வநாதர் கோயில் கட்டுவோன்றான், அங்க வந்து மதுராவில் அந்த மசூதி அடிச்சுட்டு கிருஷ்ணன் கோயில் கட்டுவோன்றாங்க. ஆனா பிஜேபி அதை இக்னோர் பண்ணுதுன்னு சொல்றாங்களே. இது மாதிரி சொன்னோம்னா ஓட்டு விடாத போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம். மோடியே வந்து எதை தின்னா பித்தம் தனின்றல ஒரு நாளைக்கு வந்துட்டு முஸ்லீம்களுக்கு நான் எதிராக பேசவே இல்லை, அப்படி பேசினாலும் அரசியல் இருக்கவே தகுதியற்றவன்றாரு. அடுத்த நாளே வந்துட்டு கர்நாடகாவில் வந்து இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து ஓபிசியுடைய இடஒதுக்கீடு சூறையாடி விட்டது காங்கிரஸ்ன்றாரு. ஆனா அந்த இடஒதுக்கீடு கொடுத்தது வந்து தேவகவுடா, காங்கிரஸ் கொடுத்து சூறையாடிச்சுன்றாரு. ஒரு நாள் முஸ்லீமுக்கு எதிராக பேசவே இல்லைன்றாரு, அடுத்த நாளே முஸ்லீமுக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறாரு. மாற்றி மாற்றி குழப்பத்தில் இருக்கிறாரு. அதனுடைய கடைசி கட்ட முத்துன கட்டம் தான் நான் கடவுளின் அவதாரம், நான் வந்து மற்றவங்க ஒரு தாய் வயிற்றிலிருந்து பிறக்கவில்லை, மேலேருந்து நேராக என்னை கடவுளுக்கு அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? நான் மருத்துவரை பார்க்கணும் சொன்னது சரியா இல்லையா? நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பல்வேறு விமர்சனங்களை கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். கலந்து கொண்ட கருத்துக்களை பயன்படுத்த நன்றி. நன்றி, வணக்கம். நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.